சின்ன வயசுலேயே அவங்க ஆத்தா செத்து போனதும் ஒருத்தர் உசுறு அன்பு கிடைச்சிடாதான் ஏங்கிட்டு இருந்தவன். என் பேரை தவிர வேற என்ன தெரியும் உனக்கு? உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். அவ வாழ்க்கையில இனிமே புருஷன் வீடுங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. அக்கா, என் தம்பி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு உங்க நாத்தனார் தலையில நீங்க எல்லாருமே சேர்ந்து மண்ணை வாரி போட்டுட்டீங்க. இனிமே அவளை நினைச்சு காலம் பூரா ஒப்பாரி வச்சு சாவுங்க. அக்கா என்னக்கா இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அக்கா? ஆதிர, என்னாச்சா ஆதிர? மாப்பிள்ளோட அக்கா என்ன சொல்றாங்க? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அந்த கௌதம் ஏதாவது பிரச்சனை பண்றானா? பிரச்சனை தாங்க. ஆனா இந்த தடவை பிரச்சனை கௌதமால இல்ல. அப்புறம் வேற யாரால? நம்ம ரோஹிணி மாப்பிள்ள மேலயும் அவங்க அம்மா மேலயும் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்கன்னு கேஸ் கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. ஐயோ, என்ன சொல்றா ஆதிர? ரோஹிணி அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாளா? என்ன உளறிட்டு இருக்காங்க? ரோஹிணி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு அரெஸ்ட் பண்றதா சொல்லிதான் போலீஸ் நம்ம மாப்பிளையும் அவங்க அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஐயோ, என்ன மாதிரி இது? நம்ம தலை மேல இப்படி இடி மேல இடி விழுகுது. ரோஹிணி எப்போ மாப்பிள்ளை மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்தா? ஏன் இப்படி அபாண்டமா பழி போடுறாங்க? என் பேத்தி வாழ்க்கை இந்த ஆடி முடியறதுக்குள்ள சரியாகி ஆவணி பிறக்கிறப்ப அவ புருஷ வீட்டுக்கு போயிருவான்னு இப்பதானே நான் கொஞ்சம் நம்பிக்கையா நினைச்சு நிம்மதி பெருமூச்சு விட்டேன். அதுக்குள்ள இப்படி புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கே. தெய்வமே, எங்களை எதுக்கு இப்படி சோதிக்கிற? பாட்டி இருங்க பாட்டி. ரோஹிணி, எங்களுக்கு தெரியாம மாப்பிள்ளை மேலயும் அவர் அம்மா மேலயும் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்கன்னு கேஸ் எதுவும் கொடுத்தியா? ஏங்க, அவ எப்படிங்க கொடுப்பா? அவதான் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியவே போகலையே. நம்ம மாப்பிள்ளை பார்க்க போன நேரத்துல இவ ஸ்டேஷனுக்கு போயிருந்தா? அண்ணே இல்லண்ணே, அக்கா அவ ரூமை விட்டு எங்கேயும் போலண்ணே. ஆமா பிரபு, ரோகிணி அவ ரூமுக்குள்ளே தான் இருந்தா. என்னங்க, ரோஹிணி எப்படிங்க இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணுவா? அப்புறம் எப்படி போலீஸ்காரங்க ரோஹிணி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு சொல்லி மாப்பிள்ளையும் அவர் அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க? எனக்கு என்னவோ எங்கேயோ தப்பு நடந்திருக்குன்னு தோணுது. அந்த தப்போட ஆரம்பம் இங்கேயா கூட இருக்கலாம். ரோஹிணி, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. இதுக்கப்புறமும் என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு நினைக்காத. மாப்பிள்ளை மேல நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? சொல்லு ரோஹிணி. நான் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு. கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா வேற யார் மேலயாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? ஆமா அண்ணி. அப்ப வேற யார் மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்த? சொல்லு. சொல்லு, சொல்லி தொலை. எதுக்கு இப்படி எங்களை உசுரோட வச்சு சித்திரவதை பண்ற? சொல்லி தொலைய. மாமா இருங்க மாமா. இவ தலையில இவளே மண்ணலி போட்டுக்கிறாளே, நான் என்னதான் பண்ணுவேன்? இருங்க மாமா, அவதான் மாப்பிள்ளை மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்றாள்ல, வேற யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான்னு கேட்கலாம். ரோஹிணி, அழுவாம சொல்லு. யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த? எப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்த? சொல்லு சொல்லு ரோஹிணி. பெரிய சின்ன அண்ணி தான் என்ன டார்ச்சர் பண்ணதுக்கும் உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல போட்டு அடிக்க வச்சதுக்கும் தண்டனையா கௌதம் மேல கேஸ் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு வெத்து பேப்பர்ல என்கிட்ட கையெழுத்து கேட்டாங்க. அண்ணா, நான் முதல்ல
நீயும் அண்ணியும் வந்துடட்டும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுல சைன் பண்றேன்னு சொன்னேன். ஆனா சின்ன அண்ணி அதை கேட்காம ரொம்ப உரிமையா என்கிட்ட கோச்சுக்கிட்டாங்க. அவங்க எனக்கு நல்லதுதான் நினைப்பாங்கன்னு நான் அவங்க கொடுத்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன்னு.